வணக்கம் சார். என் பேர் ஜெகநாதனுங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுங்க. நான் சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். ரிட்டையர்ட் ஆகிட்டு என் துணை இஎன்எஸ்ஸில் ஒர்க் பண்ணுதுங்க. இஎன்எஸ்ஸில் ஒர்க் பண்ணுது 25 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்குங்க. இந்த பர்னின்னு ஒரு ஆஃபீஸர் அம்மா ஹெட்டாக வந்ததுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனைங்க. என்னை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்காரர் உன்னை கொண்டு வந்து இங்கே விடக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளையில் வரக்கூடாது. என்ன வரும்போது நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும். சாப்பாடு அவர் கொண்டு வந்து இங்கே வைக்கிறதெல்லாம் கூடாது. என்ன ஏன் நடந்து வர மாட்டியா உன்னை கொண்டு வந்து விடணும் மகாராணியை இப்படின்னு எல்லாம் பேசுகிறதுங்க. இன்னொரு ஜெயஸ்ரீன்ட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா உங்கள் ஜாதி பற்றி காட்டுறீங்க அப்படிங்கிறது அடிக்க ஒரு தடவை ஜாதி பற்றி காட்டுறீங்கன்னா அடிக்க ஒரு தடவை பேசுகிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஊரில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரரெல்லாம் இவங்களெல்லாம் கண்டா ஒதுங்கி நிற்பாங்களாம். கவர்மெண்ட்டு ஜாதி பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உங்ககிட்ட நாங்கள் புழங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஒய்ப்பை பிடிச்சி பேசுகிறாங்க. இந்த பரணிக்கு சரியான பொறாம குணங்க. நான் கொண்டு வந்து விட்டா அந்த அம்மா உயிரவே விடணுங்கிறான். உடனுங்குது அந்த அம்மா. என்ன நான் டிஃபன் கொண்டு வந்தா மகாராணி எடுத்துகிட்டு வர மாட்டியா நீ அப்படின்ட்டு. அப்புறம் ஏதாவது எங்கே போனீங்க, எந்த பஸ்ஸில் போனீங்க, ஏது போனீங்க, ஃப்ளைட்டில் போனீங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு வசதியா, அந்த அளவுக்கு வசதி பணமெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது. என்ன ஆடுங்க இருக்குதுன்னு ஆடுனீங்கன்னா ஒரு நாளைக்கு திண்டாட்டம் போடுவீங்க அப்படிங்கிறது. கேவலமான வார்த்தைகள் என்னக்கோ அத்தனையும் யூஸ் பண்ணுறதுங்க. இவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பியோசம் பெரிய போஸ்டரில் இல்லைங்க சார். அப்புறம் அங்கே ஒரு லாஸ்ட்டு சாட்டர்டே அங்கே ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அங்கே வடை டீ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். வடை டீ எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. நான் துணை கூப்பிட்றதுக்காக போனேன். அவங்க சொன்னாங்க இன்னொரு 10-20 நிமிஷம் ஆகுங்க அப்படின்னு. நான் வெளியே வெயிட் பண்ணுற மாதிரி நான் வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு உங்கள் வீட்டுக்காரன் இங்கே டீ வடையெல்லாம் சாப்பிட்ருக்குறான், எதுக்குள்ளே வர்றான், மரியாதை கட்டு போயிடும், இல்லாட்டி செக்யூரிட்டி ஆஃபீஸ் பிடிச்சி கொண்டுருவான், அவன் எதுக்கு இங்கே வர்றான்? ஏன் சார் இது சரிங்களா? அது என்ன எதுக்கு நீ அவன் இவன் எல்லாம் பேசுகிற? அவன் இவன்ட்டு இப்போ எல்லாம் பேசுகிற? துணை தான் எனக்கு உங்கள்கிட்ட வேலை செய்யுது, என்ன எதுக்கு பேசுகிறேன்? நான் டீ வடை சாப்பிட்டதை நீ பார்த்தியா? டீ வடை சாப்பிட்டேண்ணா நான்? ஓசி டீ வடையும் சாப்பிட்ற ஆளா நான்? இந்தியன் ஃபாரஸ்ட்டில் வேலை பார்த்தவன் சார். ஒன்று சொல்கிறேங்க சார். ஃபாரஸ்ட் கேம்பஸ் இருக்கலாம் சார். ஆர்எஸ்புரம் ஃபாரஸ்ட் கேம்பஸில் முத்துமாரியம்மன் கோயில் கட்டியிருக்கேன் சார். நான் முத்துமாரியம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆள் கிடைக்கலன்னு சொல்லி 2 வருஷம் நானே பூஜை புனிஸ்காரமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். நான் முருகனுடைய பக்தனுங்க, முருகனுடைய அனுகிரகம் பெற்றவன் நான் எதுக்காக இந்த வீடியோன்னா, இப்போது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பெரிய ஆஃபீஸர் இருக்கிறீங்க, ப்ரொஃபஸர் இருக்கிறீங்க, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க, டைரக்டர் இருக்கிறீங்க, எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கணும் சார். பார்த்து என்னை பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது இந்த அம்மாவுக்கு? அடிக்க ஒரு தடவை கேஸ்ட்டை அந்த ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி கேட்டிருக்கு. இந்த பரணி வந்ததுக்கு அப்புறம் தான் சார். அதுக்கப்புறமெல்லாம் அந்த ஆஃபீஸ் அருமையான ஆஃபீஸுங்க. அருமையான ஹெட்டு மேடமெல்லாம் இருந்தாங்க, ஹெட்டு சாரெல்லாம் இருந்தாங்க, உதயசூரியன் சாரெல்லாம் இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் 25 இயர்ஸு ஒய்ஃப் ஒர்க்கிங்கு இஎன்எஸ்ஸு 25 வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த பரணி வந்ததுக்கப்புறம் தான் சார் இவ்வளவு பிரச்சனை பண்ணுது. இவ்வளோ பிரச்சனை பண்ணி இப்போது மன உளைச்சலில் ஒய்ஃபு ரொம்ப வேதனைப்படுதுங்க. நானும் வேதனைப்படுறேன். எனக்கிட்ட கொண்டு வந்து விட்றதுக்கு இப்படியெல்லாம் திட்டினா என்ன பண்ணுறது? நம்ம ஒரு லேடிஸ்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுகிறதுன்னு சொல்லி அத்தனை சாருக்கு என்னுடைய கைகூப்பி நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேனுங்க. இதை நீங்கள் பர்சனலி பண்ணணும், விசாரிக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் சார். யாரோ ஒருத்தர் நாள் பார்ப்பீங்களாங்க சார். பாருங்கள் சார், இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடிஸ் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? இந்த மாதிரி பிஹேவிங் பண்ணுவாங்களா? இது நியாயமா, தர்மமா? அதிகாரம் இருக்குதுன்னா டைரெக்டாக கூப்பிட்டு எங்கிட்டையும் சொல்லிடலாம் சார். நீங்கள் ஆஃபீஸ் பக்கமெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு சொல்லுங்கள் சார். வயசானவங்க வயசாகிடுச்சுங்க சார். 60 வயசு டச் ஆகுதுங்க. எனக்கு 73 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வேகுவாக்குவா வர்றாருன்னு கேட்குது இந்த அம்மா. உன்னை வேகுவாக்குவா வர்றாரு அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை கேட்குது.
வேகுவாக்க வருவாங்களா சார்? 60 வயசு வயதானவங்களை போய் வேகுவாக்க ஆராய்ச்சி வருவாங்களா? கூப்பிட்டு வர்றதுக்கு வர்றேங்க. நடந்து வரணுமே. மாலை போட்டிருந்தாங்க சார், முருகனுக்கு மாலை போட்டிருந்தாங்க, நானும் மாலை போட்டிருந்தேன். வெறுங்காலில் நடந்து வர்றதுக்காக கூப்பிட்டு வர்றதுக்கு வருவாங்க. அடிக்க ஒரு தடவை கூப்பிட்டு வர்றதுக்கு அங்கே நின்றுக்கோ வருவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவேன். இதுதான். இதை நம்மளால் தாங்க முடியறது இல்லைங்க. நல்ல புடவை கட்டிட்டு போக முடியாதுங்க. என்னங்க, நல்ல புடவை கட்டிட்டு போக முடியாது. மோதிரம் கீதிரம் எல்லாமே கழட்டி வச்சிருதுங்க. செயினை வந்து கழட்டி வச்சிருச்சு எங்கள் வீட்டில். கழட்டி ஐயோ புடின்னு பிடிச்சிக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துட்டு செயினெல்லாம் கூட கழட்டி வச்சுருந்துச்சுங்க. என்னங்க, அந்த மாதிரி கொடூரமான லேடிஸுங்க அது. அது அதையே மீறுறது ரொம்ப குத்துறதாருன்னா அந்த ஜெயஸ்ரீங்க. ஜெயஸ்ரீ தாங்க சார் கேஸ்ட்டை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுகிறது. அந்த அம்மா தான். என்ன வேலை செஞ்ச இன்றைக்கி டுடே என்ன வேலை செஞ்ச? உனக்குன்னு ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணும் போல் இருக்கேன். எங்கள் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணது ரிட்டையர்டு, அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க சார். அவங்க இந்த பிடுங்குனா எப்படிங்க? அப்படியெல்லாம் வந்து வீட்டில் ஒன்று அழுகாச்சிங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னேன், எழுதி கொடுத்துட்டு வாமா, ரிசைன் பண்ணிட்டு வாமா, போதும் அப்படின்னு சொன்னேன் சார். வேறு என்னத்தை சொல்கிறது? அப்புறம் உனக்கு முடியலன்னா ரிசைன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். அதனால் சான்றோர்களே, பெரியவங்களே, நீங்கள் இதுக்கு ஒரு நீதி வழங்கணும். ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தவங்க, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க, இதை கூப்பிட்டு கேட்கணும். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து நான் குறை சொல்லலைங்க சார். அது நமக்கு சோறு போடுறது, சாப்பாடு போடுறது. யூனிவர்சிட்டியினுடைய சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் சார். நன்றி உணர்வோடு நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஏதாவதுன்னா உங்கள்கிட்ட தான் நான் சொல்லணும். உங்கள்கிட்ட வீடியோ போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். இது விசாரிப்பீங்க, கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஃபோன் நம்பர் சொல்லட்டுங்களா சார்? 9039595189 என் நம்பருங்க சார். நீங்கள் கூப்பிடுங்க சார், நான் எங்கே வேணாலும் வரேன், பேசுவோம், கேட்கலாங்க. வச்சிட்றேன் சார். நன்றி, வணக்கம்.